Taste the Daily. வேங்கை வயலில் இப்படி நடந்திருப்பது புலன் விசாரணையிலே கிடைத்த ஆதாரம் என்கிற அடிப்படையில் அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ வீடியோ ஆகியவற்றைத்தான் இப்போதும் வெளியிட்டிருக்கிறார்கள். DNA பரிசோதனை நடக்கிறது என்று சொன்னார்கள். DNA பரிசோதனையில் என்ன ஆதாரம் கிடைத்தது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்ற விளக்கம் எதனையும் காவல்துறை தரவில்லை, தெளிவுபடுத்தவில்லை. ஏன் காலதாமதம் ஆகிறது என்று திரும்ப திரும்ப கேட்டபோது நாங்கள் DNA டெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை கசிய விட்டார்கள். அதிகாரபூர்வமற்ற தகவலாக தந்தார்கள், ஒரு அன்அபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு DNA பரிசோதனையின் அடிப்படையில் தான் எடுத்தார்களா என்று தெரியவில்லை. அதற்கான எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது. அந்த வெங்காயம்தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும். ஒரு அநீதியை இங்கே யார் பேசுகிறார்கள்? இதையே அண்ணாமலை இதை பற்றி என்ன சொல்ல போகிறார்? EPS ஏன் இதை கண்டிக்கவில்லை? இதே வேங்கவேல் பிரச்சனை சம்பந்தமாக எதிர்க்கட்சித் தலைவர், பிரதானமான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கையில் எடுத்து போராடக்கூடாது? ஏன் போராடவில்லை? அப்ப அவர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் அரசு எடுத்த நிலைப்பாடு சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த பிரச்சனையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சார்பு நிலை? Taste the Daily.